ஹாய், வெல்கம் டு டிஜேஸ் ஃபேமிலி. நம்ம இன்றைக்கி வீட்டிலையே எப்படி ஹேர் டை பண்ணலான்னு பார்க்குறோம். இப்போ வந்து 2 பாக்கெட் வந்து ஹென்னா எடுத்துக்கிறேன். அதை வந்து ஹிமாலயா கம்பெனி வீக்கேரில் வந்து வெந்தயம் இருக்காதுங்க. ஹிமாலயா கம்பெனி வந்து மருதாணி பவுடரில் வந்து வெந்தயம் இருக்கும். இதை வந்து ஒரு பேக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை போட்டதுலேருந்து எனக்கு முடி உதிர்வு பிரச்சனையும் இல்லை. இதை கட்டித்தட்டப்போ நம்ம இப்போ ஜலிச்சுக்க போகிறோம். 2 பாக்கெட் போட்டேன். அவங்களுக்கு வந்து 1 பாக்கெட் மட்டும் தான் நான் காமிச்சிருப்பேன், ஆனால் 2 பாக்கெட் போட்டேன். இதை வந்து நல்லா ஜலிச்சு நைஸாக ஸ்பைன் பவுடராக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து இது பிங்க் கலர் எனக்கு தேவைப்படுது, அதனால் நான் பிங்க் கலர் சேர்த்துக்கிறேன். அதுக்கு பீட்ரூட்டை வந்து ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்து சீச்சிக்கணும். சீச்சிட்டு அதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 2 ரூபா பாக்கெட்டு டீ தூள், எந்த டீ தூள் கம்மினாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதை போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இதில் வந்து எந்த பொருளுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு வந்து வெந்தயம் இதில் எல்லாமே இருக்குது. நெல்லிக்காய், வெந்தயம் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நல்லா கொதித்த தண்ணீரை எடுத்து அதில் வந்து ஊற்றி நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நம்ம கலக்கும் போது ரொம்ப கட்டிப்படாது. நல்லா கலக்கிட்டு இந்த ஒரு மருதாணி பொடி தெரியாத அளவுக்கு நல்லா கலக்கி வச்சுக்கணும். நல்லா இங்கே பார்த்தீங்களா, நல்லா பார்க்க நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது பார்த்தீங்களா, எந்த ஒரு கட்டிப்படாமல் இந்த மாதிரி இருக்கணுங்க. இதை வந்து ஒரு நைட்டு ஒரு 8 மணி நேரம் நம்ம வச்சிடணும். இதை வந்து இரும்பு கடாயில் பண்ணணும், இல்லை உங்களுக்கு நார்மல் கடாய் தான் இருக்குன்னா ஓகே, பரவாயில்ல. இதை வந்து அடுத்த நாள் காலையில் வந்து எடுத்து இதில் வந்து எனக்கு ரொம்ப கூலிங் இருக்கும் அந்த மருதாணியில். ஸோ நான் அதில் கொஞ்சம் வந்து ஒரு 2 ட்ராப் வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதை வந்து சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வந்து சைனஸ் இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைனா நீங்கள் வந்து இந்த கூலிங் கம்மி பண்ணுறதுக்காக யூக்கலிப்டஸ் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ப்ரூ காஃபி தூள், அடுத்து ஒரு 2 ரூபா காஃபி தூள் பொடி, அதுக்கப்புறம் இன்னும் சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக முட்டை வெள்ளைக்கரு சேர்த்துட்ருக்கேன். இன்னும் உங்களுக்கு இன்னும் இதில் வந்து எலுமிச்சை சாறு வந்து 1 ஸ்பூன் கலக்கலாம். பார்க்கும்போது தண்ணியாக இருக்கும். காலையில் வந்து நல்லா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். உங்களுக்கு வந்து நல்லா கலக்கிட்டு இதை வந்து அப்படியே வந்து நீங்கள் பேக்காக போட்டுடலாம். இப்போ பார்க்கலாம் பாருங்கள், நான் எப்படி பேக் போட்டிருக்கேன்னு பாருங்கள். இதை 2 மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணணும். ஆனால் வந்து இதை 2-3 வாட்டி நம்ம ட்ரை பண்ணணும். அப்போ தான் எனக்கு வந்து இந்த கலர் கிடச்சிச்சு. போட்டோன்னே வந்து லைட் பிங்க்காக வந்துச்சு. இப்போ போக போக நல்லாவே பிங்க் கலர் தெரியுது. பார்க்கவே லைட்டிங்கில் சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பதில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.